ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2024 மார்ச் மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு நாயகனாகிய சந்திரன் இப்போ வலுவடைந்து 4ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆகையினால் எடுக்கும் காரியங்கள் அதாவது தங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடி நல்ல பலன்களை உண்டாக்கும். சில பேர் ரொம்ப முயற்சி எடுத்தாலும் கூட கடைசி நேரத்தில் கிடைக்காமல் போயிடும். சில பேருக்கு எளிமையான முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க, பெரிய வெற்றி கிடச்சிருக்கும். கடகராசியை பொறுத்த மட்டும் இப்போ பொதுவான நேரம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமத்து சனி காலம், அதோடு 10ல் குரு, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் ராகு, இந்த மாதிரியான கட்டங்கள். இதில் 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த மாதம் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன, உங்களுடைய 2ஆம் இடத்தை 5 கிரகங்கள் பார்வையிடுகிறார்கள். சூரியன், செவ்வாய், புதன், வியாழன், சனி, அத்தனை பேரும் பார்த்துட்டுருக்கிறாங்க. ஆக 2ஆம் வீடு அப்படிங்கிற வீடு தனம், குடும்பம், வாக்கு இவைகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிநாதன் 4ஆம் இடத்திலே குருவின் பார்வையோடு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும், அவர் தேய்பிரை சந்திரனாக அந்த வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய பலம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதோடு 2ஆம் வீட்டுக்கு உரியவன் 8ஆம் இடத்திலே மறைந்த போதிலும் கூட 2ஆம் இடத்தை 5 அவரோடு சேர்ந்து மொத்தம் 5 பேர் பார்க்குறாங்க. ஆக வாக்கு காப்பாற்றப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வல்லமை உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். வாக்கு சுத்தம் இருக்கும், குடும்பம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். தனம் நிலையை பொறுத்தமட்டில் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 2 கூடையவன் 7 அதாவது 2ஆம் இடத்துக்கு 7, ராசிக்கு 8. ஆக அந்த குடும்ப வல்லமை என்பது சண்டை சச்சரவுகளோடு இருந்த போதிலும் கூட வலுவாகவே இருக்கும். பிரிவினை என்பது இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆக 5ஆம் வீடும் 5ஆம் இடத்துக்கு உரியவனுமாகிய செவ்வாய், 5ஆம் வீடு சுத்தம், 5ஆம் இடத்துக்கு உரியவன் செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். சுக்கிரனும் பார்க்கின்றார். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களை பார்ப்பது பெண்கள் வகையில் நல்ல யோகத்தை கொடுக்கும். அட்டமச்சின் நடந்தாலும் கூட இந்த இடத்துல பெண்களுடைய சகவாசம் உங்களுக்கு ஏற்படும். அவர்கள் மூலமாக யோகமும் உண்டு. எனினும் ஏதோ ஒரு பெண் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் சூனியமாயிருக்கிறார். அந்த சூனியத்தோடு தான் சுக்கிரன் கூட இருக்கின்ற காரணத்தினால யாரோ ஒரு பெண் நிச்சயமாக உங்களை ஏமாற்றுவாங்க. அது விஷயத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் யார் என்று கண்டுபிடித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் இந்த மாதம் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். 3-12க்கு உடைய புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 3க்குடையவன் 6லோ 8லோ இருந்தால் தைரியம், துணிச்சல் எப்பயுமே இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம். 8ஆம் இடத்துல சூரியமாக தான் இருக்கிறார். ஆகையினாலே சனி, புதன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இதில் நல்லவங்களாக போயிட்டாங்க. 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் 8ல் மறைஞ்சதுனால அவங்க நல்ல யோகக்காரங்களாக மாறிட்டாங்க. ஆகையினாலே அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையிலே இந்த மாதத்தில் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். 4-11க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல, அதான் அவங்களுடைய முக வசீகரம் பிரமாதமாக இருக்கும். அஷ்டமத்தில் நடந்தாலும் கூட முக வசீகரம், தோற்றப்பொலிவு எல்லாம் ரொம்ப காந்த சக்தியோடு இழுக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த இடத்துல கவர்ச்சி அதிகமாக உங்கள் முகத்தில் வீசும். எல்லாம் சுக்கிரனுடைய விளையாட்டு தான். ஆக மயங்காத பெண்களும் கூட மயங்கிடுவாங்க.
அப்படிப்பட்ட தன்மை. உங்களை பார்க்கவே படாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு பெண் உங்களை தேடி வந்து, நாடி வந்து, வலிய வந்து பேசக்கூடிய ஒரு காலம் இந்த மார்ச் மாதம். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே, இவ்வளோ நம்மகிட்ட வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு வசீகர தன்மை உங்களிடம் இருக்கும். எட்டி போனவர்கள் கிட்ட வந்து உறவாடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். பூர்வ புண்ணிய வகையில் சிறப்பாக இருக்கிறது. இந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்ணிட்ட ஏமாறாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சம் பெற்றாலும், 5 குடையின் உச்சம் பெற்றாலும் சூன்யம் அடைஞ்சிருக்கிறார். ஆகையினால குலதெய்வத்தை நாடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி செய்யுங்க. பிள்ளைகளால் பிரயோஜனம் உண்டு. 10ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று சூன்யம் அடைந்து 10ஆம் இடத்தை நோக்குகின்றான். 10ல் குரு இருக்கிறார். ஆக உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோக சிறப்பும் உண்டு. சில பேருக்கு இந்த எதிர்பாராத கட்டத்தில் உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவார்கள். அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே அமையும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் கொஞ்சம் தக்க தருணம் வர்றச்சே இதெல்லாம் பயன்படுத்திக்கிடணும், விட்டுறப்படாது. அட்டமச்சனி 2.5 வருஷம் இடையில் அப்படி அப்பப்போ யோகங்கள்லாம் வந்து சேரும். அதை வந்து கெட்டியாக பிடிச்சுக்கிடணும். பிடித்து கொண்டால் அட்டமச்சனி வந்து சாதாரண சனியாக மாறிவிடும். அந்த தாக்கமே இல்லாமல் போய்விடும். ஆக 5க்கும் 10க்கும் உடையவன் 7ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்பட்டு உங்களை பார்த்தும் கொண்டு இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். பூர்வ புண்ணியம் வகையில் என்னென்ன புண்ணியங்கள்லாம் பண்ணினீங்களோ அந்த புண்ணியங்கள்லாம் இப்போ வந்து ரெஃப்ளெக்ஷன் காட்டி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம். 6க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாயினுடைய பார்வையோடு சனியின் பார்வையும் ஏற்று 10ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லது தான், தப்பில்லை. 10ஆம் இடத்துல இருக்கின்ற குருவை செவ்வாயும் சனியும் பார்ப்பதனாலே தொழில் வியாபாரம் முன்னைய விட இப்போ நல்லா இருக்கும். அஷ்டமத்தில் எப்படி ஒரு செய்தியா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கிறச்சே நீங்கள் நம்புவீங்க. அதே போல் அந்த 6க்கு உடையவன் 6ஆம் இடத்தை நோக்குகின்றான். 6ஆம் இடத்தை நோக்கினால் கடன் பெருகும்னு அர்த்தம். கடன் நல்ல கடனாகத்தான் பெறும். மனசு சங்கடப்பட்டு வாங்கக்கூடிய கடனாக இருக்காது. அதாவது உங்களுடைய கடன் வந்து அந்த கடனால் நீங்கள் பிரயோஜனப்படக்கூடிய கடனாக வாங்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். சத்துருக்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள். நோய் நொடிகளும் அடங்கி இருக்கும். குறிப்பாக அந்த 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனால சளி தொந்தரவு சில பேருக்கு இருக்கும். நான் பாக்கியத்தில் ராகு இருக்கிறாரோன்னு அதனால் இருக்கத்தான் செய்யும். 9 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் கெடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துல உள்ள குரு கோவிந்த குருவாக இருக்கிறதுனால கெடுக்க மாட்டார். 7க்கும் 8க்கும் அதிபதியாகிய சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக அஷ்டமத்து சனி என்ற அந்த போர்வையோடு அவர் இருக்கிறார். அவர் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறார். ஆகையினால் இப்போ இந்த டைம் வந்து அவருக்கு ரெஸ்ட்டு டைம். ஆக அஷ்டமச்சனியை விட்டுருங்க, மற்றது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக விளங்குது. வாழ்க்கையில் சில சுகங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய காலகட்டம். அஷ்டமச்சனி நடந்தால் என்ன, அதுக்காக வரக்கூடாதுன்னு கிடையாது. மாமூல் பணிகளெல்லாம் தடைப்படாது. எடுக்கிற முயற்சிகள் இந்த மாதத்தில் வெற்றிக்கனியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். தளராமல் உழைக்க வேண்டும், அசராமல் உழைக்க வேண்டும். அதாவது கால நேரம் இல்லாமல் உழைத்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்ச் மாதம். உங்களுடைய தடைகளெல்லாம் விலகி உங்களை மேலும் மேலும் கௌரவப்படுத்தி முன்னேறச் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது. கெட்ட நேரத்திலும் கூட ஒரு நல்ல நேரம். ஆகையினாலே அதாவது ஓய்வு அப்படிங்கிறதை விட்டு துணிந்து போராடினீங்கன்னு சொன்னால்
சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட பெண்ணிடம் மட்டும் உஷாராக இருங்கள். அது யாருன்னு தெரிவதற்கு குலதெய்வ கோயிலை நாடுங்கள். அங்கே போய் மனமுருக பிரார்த்தனை பண்ணினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தியோடு கெட்டதை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த பகவானே கொடுப்பார். கட்டுச்சோறு என்பது கட்டி அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே உள்ளவாளுக்கு சப்ளை பண்ணி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். தவறாமல் கடைப்பிடியுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. விடாப்பிடியாக முயற்சித்து வெற்றிக்கனியை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.